நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வரிசையில் காத்திருக்கும் பயணிகளை காந்தம் போல் ஒட்டிக்கொண்டு கவனத்தை திசை திருப்பி திட்டமிட்டு நுணுக்கமாக செல்போன்களை திருடும் நவோனியா என்ற வடமாநில கும்பலின் கைவரிசை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செல்போன்களே தங்கள் டார்கெட் என ரயில் நிலையங்கள், கடற்கரை, வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் கூடும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன்கள் திருடப்போவது வழக்கமாக இருந்தாலும் களவு போகும் செல்போன்களில் பலர் பல்வேறு ஆவணங்களை உள்ளடக்கி வைத்திருப்பது பல்வேறு கவலைகளை உண்டாக்கி வருகிறது. இந்நிலையில் சென்னை புறநகர் ரயில் நிலையம், மெரினா கடற்கரை, மாம்பலம் ரயில் நிலையம், வணிக வளாகம் போன்ற முக்கிய இடங்களில் பலரது விலை உயர்ந்த செல்போன்கள் திருடு போனது குறித்த புகார்களில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடந்தது. அந்த வகையில் சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்தவரின் செல்போன் களவு போனதாக மெரினா காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்ட நிலையில் நொச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை இன்ஸ்பெக்டர் மோகன் தலைமையிலான போலீசார் ஆய்வு செய்த நிலையில் அதில் கிடைக்கப்பட்ட காட்சிகளை வைத்து வடமாநில கும்பலை பிடித்து சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சூரஜ்குமார், ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ராம்குமார் மற்றும் ஒரு சிறுவன் என தெரிந்த நிலையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. நவோனியா என்கிற பெயர் கொண்ட இந்த திருட்டு கும்பல் ரயில் நிலையம், வணிக வளாகம், கடற்கரைக்கு வருவோரின் உடைமைகளை குறிவைப்பதும், முண்டியடித்து ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய வரிசையில் காத்திருக்கும் பயணிகளின் மீது மற்றவர்கள் பார்த்துவிடாமல் இருக்க துண்டு, கைக்குட்டைகள், செய்தித்தாள்களை மறைத்து செல்போன்களை நுணுக்கமாக திருடுவதை வழக்கமாக கொண்டதாக கைது செய்யப்பட்ட நவோனியா என்ற வடமாநில கேங் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். செல்போன்களை மட்டுமே டார்கெட் வைத்து திருடும் இந்த திருட்டு கும்பல் திருடிய செல்போன்களுடன் டெல்லி, ஹவுரா, பெங்களூர், விஜயவாடா போன்ற நகரங்களுக்கு சென்று விடுவதை வழக்கமாக கொண்டதாக கூறப்படுகிறது. களவாணி கும்பலிடம் இருந்து செல்போன்களை பறிமுதல் செய்த மெரினா காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறையில் அடைக்கப்பட்ட கும்பலை மீண்டும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்தால் மட்டுமே பின்னணியில் உள்ள கும்பலின் பரம ரகசியம் வெளிச்சத்துக்கு வரும் என காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் செய்தியாளர் வினோத்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.